ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Realme 11 5G பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. ஏன்னா Realme 11 5G பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. சைனாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Dimensity 6020 ஒரு 5G ப்ராசஸோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா Dimensity 6100 ஒரு 5G ப்ராசஸோட தான் இது லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. என்னதான் வந்து கொஞ்சம் பரவாயில்ல இந்த ப்ராசஸர் அப்படின்னாலும் இப்போ வந்து Poco M6 Pro அண்ட் Redmi 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 4 Gen 2 உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராசஸர் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. இந்த வகையில் பார்க்கும்போது இந்த MediaTek Dimensity 6100 ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தராதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இருந்தாலும் இந்த ப்ராசஸர் வைஸ் வச்ச மற்ற செக்மெண்ட் ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா 15000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் Poco அண்ட் Redmi 12 திருப்பி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Poco ஒரு 10000 ரூபாய் செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணி சூப்பராக ஓடிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ எல்லாருடைய மார்க்கெட்டையும் காலி பண்ணியிருக்காங்க. Realme பார்த்தீங்கன்னா போட்டிக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு மொபைலை கண்டிப்பாக விடுவாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க விட்டாங்கன்னா இந்த ப்ராசஸரோட இந்தியாவுக்கு வர்றது வந்து பெரிய அளவில் வந்து ஹிட் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சாம்சங் தயாரித்த AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் இதோடைய பிக்சல் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் கிட்ட உங்களுக்கு வருது. ஸோ கண்டிப்பாக டிஸ்பிளே பார்க்குறது உங்களுக்கு கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும்னு சொல்ல முடியும். ஸோ டிஸ்பிளே வைஸ் இவங்க எந்த குறையுமே வைக்கல, வழக்கம் போல் சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ எங்கே இவங்க ரொம்ப பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் தான். ஸோ இதோட கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகா பிக்சல் ஆம்னி விஷன் என்ற ஒரு சென்சார் உங்களுக்கு வருது. பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபோன்லையுமே பட்ஜெட் செக்மெண்ட்டில் குறிப்பாக சொல்லணும்னா 15000 ரூபாய்க்குள்ளேயே நிறைய ஃபோனுங்களில் 108 மெகா பிக்சலாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எல்லாருடைய மார்க்கெட்டிங் காலி பண்ணுற மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காம்படிட்டர்ஸ் அதிகமானால் கன்சியூமர்ஸ் ஆனால் நம்மளுக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லை உங்களுக்கு 2 மெகா பிக்சல் வழக்கம் போல் ஒரு கொடுக்குறாங்க. 8 மெகா பிக்சல் வந்து செல்ஃபி சென்சார் கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக வந்து கொடுக்குறது வந்து கூடுதலான சூப்பரான விஷயம். இன்னும் சில ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 6.72 இன்ச்சஸ் கிட்ட வரலான்னு சொல்கிறாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கிட்ட உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB கிட்ட அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256 ஸ்டோரேஜ் கிட்ட வரலான்ட்டு எதிர்பார்க்கப்படுது. என்னதான் இந்த ரேஞ்சில் வந்தாலும் இதோடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ யாரெல்லாம் இந்த Realme 11 5Gக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த Realme 5G வந்தால் கண்டிப்பாக ரெட்மியோட Redmi 12 5G அண்ட் Poco M6 Proக்கெலாம் இது வந்து ஒரு காம்படிஷனாக வருமா, இல்லை அதோட முக்கியம் தான் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.